பாண்டியன் ஸ்டோர் சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ சீரியலில் இந்த குமாரவேலு ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசி செம்ம சூப்பராக பிளான் பண்ணி தனக்கு தானே அந்த தாலியும் கட்டிக்கிட்டாங்க. இப்போது சத்வேல் வீட்டில் மருமலாவும் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அப்பப்போ பிரச்சனை நினைக்கிற அந்த குமாரவேலுக்கும் அரசி அதிரடியாக சில ஆப்புகளையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கே இப்படியே போனால் இந்த அரசியோட ராஜ்யம் கை வாங்கிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் குமாரவேலு அரசியை அடிக்கிறதுக்கு அடித்து துன்புறுத்தலாம், பயமுறுத்தலாம். ஏன்னா இங்கே அரசியை நாம் அடித்து சித்திரவதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேலு இப்போ அரசியை அடிக்கிறதுக்கு கையை வாங்கினான். ஆனால் அரசியோ குமாரவேலுக்கே வலிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இப்போ குமாரவேலு கையில் காயம்பட்டதால் இப்போது சத்தம் போடுறாரு. உடனே அப்பத்தாவும் குமாரவேலோட அம்மாவும் அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தேல் கொட்டின திருட மாதிரி எதுவும் சொல்ல முடியாமல் குமாரவேலு வலியோட வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா பழனிவேலு மீனா உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசை அழைச்சிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அங்கே ராஜியும் மீனா இருக்கிறத பார்த்த அரசி பேசுகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போது மீனா பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அரசிக்கிட்ட கேட்கும்பொழுது அரசி குமாரவேலு ஃபோட்டோ வச்சு என்னை மிரட்டினா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சுகன்யா என்னை அனுப்பி வச்சு அப்படின்னு எல்லாத்தையும் இப்போது அரசி சொல்லிட்டாங்க. அதோட குமாரவேலு எனக்கு தாலிலாம் கட்டலை, நம்ம குடும்பத்தை பழிவாங்க அவன் ஏதோ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் நானே தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா அந்த சுகன்யாவை பற்றி தெரிஞ்சும் ஏன் எதுக்காக அவர்கிட்ட சொன்னேன், எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் மன்னித்தாலும் இந்த சுகன்யாவை நான் மன்னிக்க மாட்டேன், நிச்சயமாக சுகன்யாவோட முகத்தறியை நான் கிழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இப்போ மீனா அவசரம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இனிமே அந்த குமார வீட்டில் இருக்க வேணாம், எங்கள் கூட வந்துரு அப்படின்னு அரசியை இப்போ மீனாவும் ராஜும் கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக அரசி இப்போதைக்கு வரமாட்டாங்க. குமாரவேலுவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நிச்சயமாக அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனால் அரசிக்கு குமாரவேலு தாலி கட்டலை அப்படின்ற உண்மை மீனா ராஜுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இதில் அரசியை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சியை அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த குள்ளநரி சுகன்யாவோட இந்த ரெட்டை வேஷத்தையும் கண்டிப்பாக ராஜீவ் மீனாவும் வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத. ஸோ வியூவர்ஸ், சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.